ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது தமிழகம் தலை நிமிர தமிழரின் பயணம். பாஜக நயினார் நாகேந்திரன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் தேர்தல் சுற்றுப்பயணம். 22ஆம் தேதி வரைக்கும், வர நவம்பர் வரைக்கும். அக்டோபர் 12 ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏகதேசம் ஒரு 20-21 நாட்களுக்கு. மற்றபடி மதுரையில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க, துவக்க விழா வச்சிருக்கிறாங்க. ஜேபி நட்டாவை நேரடியாக போய் கூப்பிட்டாரு, சுத்தமாக அவரும் வரல. சரி, அதுக்கு பின்னால் நிர்மலா சீதாராமன் வருவார்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க, அவரும் வரல. சரி, சேலத்துக்கே போனார், கூட்டணி கட்சி பொதுச் செயலாளர் சொல்லி எடப்பாடியை கூப்பிடுறதுக்கு சேலத்துக்கே போனார். எடப்பாடியும் வரல. சும்மா சொற்பத்துக்கு செல்லூர் ராஜு, உதயகுமார், ராஜன் செல்லப்பா கலந்துருக்கிறாங்க. மற்றபடி வந்து எடப்பாடி வருவார் என்ற எதிர்பார்ப்பு கட்டாயமாக வரவே இல்லை. மற்றபடி ரோடு ஷோவுக்கு அனுமதி கிடையாது. இந்த கரூர் 41 பேர் இறப்பு சமாச்சாரத்தை பொதுக்கூட்டத்தில் மட்டும் பேசிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறார். பொதுவாக இதில் என்ன தெரியுது அப்படின்னா, அதிமுக தாவேகாவை நோக்கி நகருதே இல்லையோ, பாஜகவை கழட்டி விட ஆரம்பித்து விட்டது. சுத்தமாக தெரியுது. செல்லூர் ராஜு, உதயகுமார், அப்புறம் மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய அவர் ராஜன் செல்லப்பாலாம் வந்து என்ன பண்ணுறது, புரியுதுங்களா? பொதுச் செயலாளர் வந்தால் தான், நேரடியாக அழைக்காவிட்டாலும் பரவாயில்லை. ஜேபி நட்டா, நிர்மலா சீதாராமன், அதுக்கு அண்ணாமலையோட ஆரம்பம் எவ்வளோ பரவாயில்லையே. நயினார் நாகேந்திரனை பொறுத்து ஆரம்பத்தில் அவாய்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. குறிப்பாக அண்ணாமலை ஆதரவாளர். இன்னைக்கு வரைக்கும் பாஜகவுக்குள்ள நயினார் நாகேந்திரன் நல்ல மதிப்பே கிடையாது. அதே நேரத்தில் கூட்டணி எல்லாம் வந்துட்டாங்க, கட்சி தலைவர் ஏசிஎஸ், ஜிகேவி, மற்றபடி அண்ணாமலை அந்த கூட்டத்தில் வந்திருக்கிறார். வானதி சீனிவாசன், தமிழிசை எல்லாமே வந்துட்டாங்க. முக்கியமான ஒரு புள்ளி அப்படிங்கிறப்ப ஜேபி நட்டாவை விட மற்றபடி வந்து நிர்மலா சீதாராமனை விட எடப்பாடியோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்திருக்கு. அந்த கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பேச்சுக்கள் போயிருக்கு. என்னடா அது இவ்வளோ தூரம் கூப்பிட்டு எடப்பாடி வரல, அப்போ அவருடைய நிலைப்பாடு என்ன? இந்த ஒரு வாரமாக புத்தி மாறிட்டார். அதே மாதிரி எடப்பாடி கூட்டத்தில் தாவேகா கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. அதுக்கு போட்டாரே இல்லையோ, பாஜகவை கழட்டி விடுவதற்கு பிள்ளையார் சொல்லி மதுரையிலே போட்டார். அதுதான் இதுலேருந்து தெரியுது. பிள்ளையார் சொல்லி குமாரபாளையத்திலையும் போட்டாரே தெரியாது, நாமக்கல்ல போட்டாரே தெரியாது, இன்னைக்கு வந்துட்டு மதுரையில் போட்டார். பாஜகவை எடப்பாடி கழட்டி விட ஆரம்பித்து விட்டார். ஆமாம், கழட்டி விட்டாச்சு. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. பாஜகவுக்கு முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து இன்றைய அதிமுக நிலைப்பாடு, பாஜகவோட நிலைப்பாடு. இவருடைய தேர்தல் பிரச்சாரம் எந்த அளவுக்கு வெற்றி பெற போகிறது, இல்லை இடையிலே வந்து நீர்த்து போகிறதா, ஆரம்பத்திலே நீர்த்தி விட்டதுங்கிறதா இன்னைக்கு மிகப்பெரிய